இப்போ நான் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ வேக போட்டுடலாம். கழுவி ஊற வச்சுருக்கேன். இதை வந்து பிள்ளைகளுக்கு குக்கரில் வச்சா மலர்ந்துடும். இல்லை ஒரு விசில் வைக்கணும் குக்கரில். அப்போ வச்சுருவோமா? சரி, குக்கரில் வச்சிடலாம். என்ன பண்ணுவேன்னா பருப்பு வந்து ஒரு பாத்திரத்திலேயே வச்சு குக்கரில் ரொம்ப மலர்ந்துட்டுனா நல்லா இருக்குது. நான் ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சு கரெக்டாக ஒரு விசில் நிறையா தான். சரி இருக்கு. பிள்ளைகள் எப்படியும் தீயில் சாப்பிடாது. இருந்துச்சுன்னா நைட்டு சோறே கொடுத்துடலாங்களா? ஆமாம். 2 மஞ்சள் பொடி, அப்போ கொஞ்சம் கழுவி ஃபர்ஸ்ட் ஊற வச்சிருந்துச்சு. அப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பும். ஆமாம், உப்பு போட்டோன்னா கொஞ்சம் குலையாது. அது கொஞ்சம் நல்ல அழகாக வரும். அதுக்கு தான். இப்போ இது வந்து ஒரே ஒரு விசில். பாசி பருப்புனால ஒரு விசில். ஆமாம், டக்குன்னு வெந்துடும். ரொம்ப குழஞ்சாலும் நல்லா இருக்காது. அது வந்து பருப்பு அப்படி தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும். ஆமாம், ஒரே விசில். சீனரிக்காய் அவியலுக்கு சீனரிக்காவை உப்பு போட்டு வேக வச்சேன். உப்பு போடல, வெறும் சீனரிக்காய். ஆமாம். அவியல் குறைச்சி வந்தது. நான் இப்படி வச்சுட்டு இந்த காம்பை இது பண்ணிவிட்டு நான் இப்படி எடுத்தேன்னா வந்துடும். அதனால் இந்த பக்கம் இப்படி எடுத்தால் வந்துடும். புட்டாலும் ஒன்றும் இல்லை, நாரை மட்டும் எடுக்கணும். இதான் நரம்பு எடுத்த அவியலுன்னு. இப்படி இப்படி வரும். நரம்போடு போடக்கூடாதா? அது போடக்கூடாது. அதான் இதுக்கு நேரம் ஆகும். நான் இப்படி எடுத்துகிட்டு புட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, புடாட்டாலும் ஒன்றும் இல்லை. புட்டது இப்படியே போட்டுக்கலாம். முழுசாக இப்படி வந்துட்டுன்னா அப்படி போட்டுக்கலாம். அதே இது புட்டுட்டுனாலும் ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் இப்படி எடுக்க நல்லா இருக்கும். ஆமாம், எடுத்து பாரு, நல்லா அழகாக வரும். அப்புறம் இதில் ரைஸ் வந்து வடிக்கிறதுக்காக குக்கருக்குள்ளேயே ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கு. இந்த விசில் நல்லா அடங்கின பிறகு ரைஸையும் வடிகட்டிடலாம். தேங்காயும் பூண்டும் ஜீரகம் வந்து ஜீரக பொடி லாஸ்ட் போட்டுக்கலாம். ஆமாம், இதுக்கு மிளகாத்தலை போட்டுக்கலாம். இது நான் மிளகாத்தலை இல்லாட்டாலும் போடக்கூடாது. ஆமாம், பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே வந்து வத்தல் வந்து எரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். ரொம்ப ரொம்ப சாப்பிட முடியாது. பருப்புக்கு போட்டதை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப மையா அரைக்கணும்னு இல்லை, அரைக்கணும் கூட்டுக்கறி மாதிரி. ஆமாம். அப்புறம் இங்கே என்னம்மா இது எதுக்கு? இதுக்கு அவியலுக்கு தேங்காய் சீனரிக்காய் அவியலுக்கு அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்க? தேங்காயும் வத்தலும். மிளகு வத்தல். ஆமாம், அவ்வளோதான். அப்புறம் இது நம்ம நைஸாக அரைக்கணுமா? நைஸாக, கொஞ்சம் ரொம்ப பிரிபிரின்னு அரைக்கக்கூடாது. இப்போ தான் மலர்ந்துருக்கு பற்றியா, இல்லாட்டா குலைவா வந்துடும். ஆமாம், இதில் இங்கேருந்து அரைப்பை போட வேண்டியது. ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் உங்களை தான் எடுத்து காட்ட போறேன். தேங்காயும் பூண்டும் மட்டும் அரைச்சாங்க. இல்ல போடதில்லை. அப்ப நாஞ்சில் சரோட தீவிர சப்ஸ்கிரைபர் நீங்க. சேனல் பேரை இத்தனை வருஷம் கழிச்சு கரெக்டா சொல்லிங்களே. சேனல் பேரை கரெக்டா சொல்லிங்களே. எல்லாம் பாத்தீங்களா? மஞ்சள் பொடி போட்டாச்சுல. பருப்பு வேக வைக்கும் போது போட்டேன். கொதிச்சோன்னா ஜீரக பொடி. ஆமா, ஒரு கொதி வந்ததும் போட்டுருவியாமா? உப்பு குறவு. ஜீரக பொடி ஆமாம், என்ன போட வேண்டியது? ஒரு கொதி வந்தோடனே போட்டுற வேண்டியதான். அணைச்சிட்டு போட வேண்டியதான். கொஞ்சம் உப்பு குறவு. அணைச்ச பிறகு ஜீரக பொடி போட்டாச்சு. இங்கே தாளிக்கிறதுக்கு கடுகும் கருவேப்பிலையுமா? கடுகு இன்னும் போடலை. காயப்பொடி போடணும்ல. ஆமாம், பெருங்காயம். பருப்புனால பெருங்காயம் போடணும். ஒரு மிளகாத்தூள் கிள்ளி போட போறீங்க? எதில் வச்சுருக்க? அண்ணா அதில் இருக்கும். நாளையா? ஆமாம், பெருங்காயத்தூள் போட்டாச்சு. எதில் இருக்கு? என்ன இருக்கு தெரிஞ்சிச்சு.
செல்லு கிட்ட கொண்டு விடிச்சிடாம. கிட்ட கொண்டு வர மாட்டேன். அரைக்கும் போது மிளகா எதுவும் போடல, தாளிக்கும் போது மட்டும் மிளகா ஒன்றே ஒன்று. ஆமாம், அவ்வளோதான். இதை பருப்பில் கொட்டிக்கிட்டா பருப்பு ரெடி. துவரம் பருப்புக்கும் இதே ப்ரொசீஜர் தானமா? ஆமாம், துவரம் பருப்புக்கும் நான் வந்து மிளகாத்த போட மாட்டேன். நான் எனக்கு வைக்கிறதா இருந்தாலுமே மிளகாத்த போட மாட்டேன். பருப்பு ரொம்ப எரிச்சா பருப்பு எரிச்சாலும் சாப்பிட முடியாது. ஆமாம், இறையாச்சு. போதும் போதும். ஆமாம், வந்தாச்சு வந்தாச்சு. ஆமாம், கத்திரிக்காயெலாம் வந்துச்சுல. நல்லா கக்கி வந்ததும் ஆஃப் பண்ணிடுவேன். அண்ணா எண்ணெயெல்லாம் வந்தாச்சுல. சரி, போதும். அணைச்சிரு. அணைச்சாச்சு. இது பருப்பும் ரெடி. இன்னும் அவியல் மட்டும் வைக்கணும். வெண்டைக்காய் கிச்சடியும் ரெடி. பருப்பு ரெடியாக இருக்குது. வெண்டைக்காய் கிச்சடி, வெண்டைக்காய் இது அந்த இது அவியல் இதில் வைக்க முடியாது. ஏன்னா புளி விடணும் பார்த்தியா? அப்போ இந்த இரும்பு சட்டியில் புளி விடக்கூடாது. அதான் அந்தால நான் இதை எடுப்பேன். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும். பருப்பு தாளிச்சாச்சு. இது அப்படியே சாதத்தில் போட்டு நல்ல நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். என்னெல்லாம் போட்டால் கடுகு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த சீனரிக்காய், நரம்பெல்லாம் எடுத்து சீனரிக்காய் வெட்டலாம் வேண்டாம். அப்படி முழுசாவே. ஆமாம், நம்ம எடுக்கும் போது பிஞ்சு வந்தாலும் பரவாயில்ல, குழப்பம் இல்லை. நீ சாப்பிட்டுட்டு நீயே வைப்ப பாருங்க. இவளே வச்சது கிடையாது. இது எல்லாரும் வைக்க மாட்டா, எல்லாருமே வைக்க மாட்டா. இல்லைன்னா சாம்பாரில் போடுவேன், பொரியல் வைப்பேன். இந்த அவியல் நான் வச்சது கைப்புளி, கொஞ்சம் கைப்புளின்னா எவ்வளோதான், எவ்வளோதான். ரொம்ப புளி வந்துடக்கூடாது. அவரைக்காய் அவியலுக்குலாம் விடுவாங்களா அந்த மாதிரி. ஆமாம், கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி வெந்ததுதான், வேக வைக்கிறதுக்கு இல்லையா, தண்ணி எதுக்கு, சும்மா. ஆமாம், அவியல் நல்லாட்டு தோரம் போல் ஆயிரும்ல. 2 உப்பு போடு. உப்பு போடல இல்லை. இன்னும் எனக்கு புரியல. இது ஏன் 2 உப்பு? அது ஏன் 2 உப்புன்னு சொல்லிங்க? 2 உப்புன்னு எண்ணியா போடுறீங்க? ஆனால் சொல்றதெல்லாம் 2 உப்பு 2 உப்பு. இப்போ என்ன பண்ணணும்? லைட்டாக கொதிக்கணுமா? இல்லை, இது அப்படியே உப்பு கொஞ்சம் தானே தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ சூடாயிடும். அந்தாலும் அரைப்பை போட்டு கிண்ட வேண்டியது. அந்தாலும் அரைப்பை போட்டு இந்த கிண்ட வேண்டியதுதான். இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சதும், அந்த சூடு வந்ததும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காவும் மிளகு வத்தலும். ஆமாம், அவ்வளோதான். அந்த பேஸ்ட்டை போட்டுற வேண்டியதான். அவியலுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். ஆமாம், எல்லா அவியலுக்கும் அரைப்போம்ல. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து தண்ணியே ஊற்றிக்கலாம். இங்கே வித்ரா வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டராக வரலாம். அதுக்கு மாறன் வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டராக வந்திருக்கான். அடுத்து உனக்கு பிடிச்ச பருப்பு தான் அள்ளி வச்சிருக்கேன் தெரியுமா? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். எனக்கு வந்து செக்கிங் வந்து மாறன் தான். சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லுவான். அவன் தான் சொல்லுவான். அவன் மாறன் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சுன்னா எப்படி கை வைப்ப? நல்லா இல்லைன்னா எப்படி வைப்ப? ஆச்சி வைக்கிறது சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்காதா? சூப்பர். ஆச்சி எல்லாம் 2 அது ஆச்சி வச்சா நல்லா இருக்குமாமாக்கா? ஆமாம், சூப்பர்னு சொல்லியாச்சு. அப்படியா சொல்லிட்டியாம்மா? நான் இருக்குல்ல, எண்ணெய் கடுகெல்லாம் தாளிச்சு விட்டாச்சு. கடைசியும் தாளிச்சுக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் இன்னி கொதிச்சு அவ்வளோதான், அணைச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் போல. அப்படிலாம் ஒன்றும் குழப்பம் கிடையாது. சீனரிக்காய் அவியல் அவ்வளோதான், அதுவுமே ரெடி. ஆமாம், தீயலுக்கு சூப்பராக இருக்கும். தீயல், புளி குழம்பு, வத்த குழம்பு அதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக வாயில். சீனரிக்காய் அவியலும் ரெடி. ரொம்ப துவரை மாதிரி ட்ரை ஆகிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே வச்சு அணைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு தீயல், கத்திரிக்காய், உள்ளி போட்டு தீயல், வெண்டைக்காய் கிச்சடி, சீனரிக்காய் அவியல் இன்றைக்கி உள்ள ரெசிபி இதுதான். மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதை செஞ்சு காமிக்கிறேன். வேறு ரெசிபி ஏதாவது உங்களுக்கு போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போட்டு காமிக்கிறேன். சரியா? பை. ஓகே, பை பை. பை பை.